வணக்கம், வெல்கம் மை டு சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிப்ஸு தையலில் நம்ம லைனிங்கில் தைக்கும்போது கீழே பார்டர் இருந்துச்சுன்னா எப்படி தைக்கணும், பார்டர் இல்லாமல் இருந்தால் லைனிங் எப்படி வச்சு தைக்கணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க எப்படிங்கிறது வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நம்ம இந்த மடக்கிக்கிறதுக்காக இந்த கார்னரில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பாயிண்டில் வச்சு இது மாதிரி இது மாதிரி அடிச்சுக்கணும். இது கீழே கரை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கணும். கரை இல்லைன்னா, பார்ட்ரு இல்லைன்னா இந்த மாதிரி அடிச்சுக்கணும். பார்ட்ரு வச்சு அடிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் பார்ட்ரு இருக்குது. பார்ட்ரு இருக்கிறதுனால இதை இப்படி வச்சுக்கணும். கரெக்டாக கீழே அந்த பார்டருக்கு நேராக கீழே இறக்கிக்கணும். இறக்கி பார்டரை கொஞ்சம் இறக்காமவே கீழே இறக்கமா இந்த பார்டர் இருக்குன்னா அதை கொஞ்சம் கீழே இறக்கி லைனை கீழே இறக்கிட்டு நம்ம பாயிண்ட் பண்ணியிருக்கோமா, அந்த பாயிண்டில் வச்சு அதுவே நேராக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதை இப்படி அடிச்சுட்டு அதை நம்ம கழுத்தை மட்டும் அடித்து பெரட்டணும். இப்போ இதை அடிச்சுட்டு இதை பெரட்டி நம்ம தையல் போட்டுக்கணும். படிமான தையல் போட்டுக்கணும். லைனிங்கில் இதை போட்டு போட்டுட்டு இப்போ இது ரெண்டையும் சமமாக வச்சு ஒரு தையல் போட்டு அப்படியே சுற்றி தையல் போட்டுக்க வேண்டியது. இது மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு அதே மாதிரி தான் அதில் அந்த மெத்தடு, இதில் இந்த மெத்தட். பார்ட்ரு இருந்துச்சுன்னா அந்த மெத்தடு தைக்கணும். பார்ட்ரு இல்லைன்னா இந்த மெத்தட். பார்ட்ரு இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் தைக்கணும். பார்ட்ரு இல்லைன்னா இந்த மெத்தடில் தைக்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதை மாதிரி தான் தைக்கணும். ஓகே, இதை மாதிரி தான் தைச்சி பழகுங்க. நீங்களும் பாருங்கள். இதே மாதிரி இந்த மெத்தடில் தைச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்.